ஆப்பிள்லேருந்து ஐஃபோன் 16 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 16 சீரிஸில் 4 விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஐஃபோன் 16, 16 ப்ளஸ், 16 ப்ரோ மற்றும் 16 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற 4 மாடல்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 4 மாடல்ஸுக்கும் என்ன வித்தியாசம், மேலும் இந்த 4 ஃபோனில் வந்து என்ன விஷயங்கள் கொடுக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆனால் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக ஐஃபோன் பிரியர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல ஐஃபோனில் வந்து நமக்கு ஐஃபோன் 16 மற்றும் 16 ப்ளஸ் வந்து ஒரு கேட்டகரியும், ஐஃபோன் 16 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் வந்து இன்னொரு கேட்டகரியும் பார்க்க போகிறோம். அதுபடி பார்க்கும்போது ஐஃபோன் 16 மற்றும் 16 ப்ளஸ் வந்து அலுமினியம் பாடியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து செராமிக் கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபோனோட பேக்ஸ் வந்து நமக்கு வந்து கலர் இன்ஃபியூஸ்ட் கிளாஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால பல விதமான கலர்ஸில் வந்து இந்த ஃபோன் வருது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பிளாக், ஒயிட், பிங்க், டீல், அல்ட்ரா மரைன் அப்படிங்கிற மாதிரி பல விதமான கலர்ஸில் வருது. ஐஃபோனோட 16 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் டைட்டானியம், பிரைட்டர் ஒயிட் டைட்டானியம், நேச்சுரல் டைட்டானியம், நியூ டெசர்ட் டைட்டானியம் அப்படிங்கிற 4 கலர்ஸில் வருது. இந்த ஐஃபோன் 16 சீரிஸில் ஆக்ஷன் பட்டனும் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ மாடலில் பார்த்து அதே பட்டனை இப்போ இதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ஷன் பட்டன் மூலமாக பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். ஃபோனில் சைலண்ட் மோடில் போடுறதுக்கு, ஃபோக்கஸ் மோட் ஆட் பண்ணுறதுக்கு, கேமரா, ஃபிளாஷ் லைட், வாய்ஸ் மெமோ, டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, மியூசிக் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு, மேக்னிஃபையர், கண்ட்ரோல்ஸ், அசசிபிலிட்டி மாதிரி பல விதமான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த மாதிரியான ப்ரோக்ராம் வந்து அந்த பட்டன் ஆன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணணும் வச்சு செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். குறிப்பாக நேரத்துக்கு ஏற்றாப்புலையும் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். உதாரணத்துக்கு டேட் டைமில் அந்த பட்டன் அமைக்கும் போது கேன் ட்ராப்பும், நைட் டைமில் வந்து நமக்கு டார்ச்சும் ஓப்பன் பண்ணுற மாதிரியாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஐஃபோன் 16 சீரிஸில் வந்து நமக்கு வந்து கார் அன்லாக் பண்ணுற ஃபீச்சரும் கொடுக்குறாங்க ஃபோன் ஆப் மூலமாக. அதே ஐஃபோனோட 16 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கிரேட் 5 டைட்டானியம் பாடியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடோட பில்டு பார்த்தாச்சு. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். முதல்ல ஐஃபோனோட 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6.1 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது OLED பேனல் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 2556 இன்டூ 1179 பிக்சல்ஸாக இருக்கு. மேலும் இந்த டிஸ்பிளே 460 ppi டென்சிட்டியோட வருது. பிரைட்னஸை பொறுத்தவரை நார்மல் கண்டிஷன்ஸ்ல 1000 நிட்ஸும், பீக் பிரைட்னஸாக 1600 நிட்ஸும், அதே அவுட்டோர் கண்டிஷன் 2000 நிட்ஸ் வரையும் வந்து பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போக HDR சப்போர்ட், ட்ரூ டோன் கலர்ஸ் மற்றும் செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே வருது. அதுவே ஐஃபோனோட 16 பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலே பார்த்தா அதே ஃபீச்சர் தான், சைஸ் மட்டும் மாறுது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஐஃபோன் 16 பிளஸ் வந்து ஒரு 6.7 இன்ச்க்கான OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 2796 இன்டூ 1290 பிக்சல்ஸாக இருக்கு. அதுவே ஐஃபோனோட ப்ரோ மாடல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே பெட்டரான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதில் ஐஃபோன் 16 ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 6.3 இன்ச்க்கான சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 2622 இன்டூ 1206 பிக்சல்ஸாக இருக்கு. இந்த டிஸ்பிளேயுமே நார்மல் கண்டிஷனில் 1000 நிட்ஸும், பீக் பிரைட்னஸ் 1600 நிட்ஸும், அதே அவுட்டோர் கண்டிஷனில் 2000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. HDR சப்போர்ட் இருக்கு. மேலும் ட்ரூ டோன் கலர்ஸும் இருக்கு. இது போய் டைனமிக் ஐலைன் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு நார்மல் மாடலையும் அதாவது 16 பிளஸ்லையும் வருது. இதுலயுமே வந்து டைனமிக் ஐலைன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுக்குறாங்க. ப்ரோ மாடல்ஸ்ல ப்ரோமோஷன் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அது போக அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் வரையும் மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட் போகும் சொல்றாங்க. ஆனா நமக்கு 16 மற்றும் 16 பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நார்மலா 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் தான் வருது. இது போய் இந்த டிஸ்பிளேக்குமே நமக்கு வந்து செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கிற காரணத்தால டிஸ்பிளே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலும் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல ப்ரோ மாடல்ல பார்த்த அதே டிஸ்பிளேயோட ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. ஆனா சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதன்படி பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே ஒரு 6.9 இன்ச்க்கான டிஸ்பிளேயாக வருது. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 2868 இன்டூ 1320 பிக்சல்ஸாக வருது. ஸோ டிஸ்பிளே நமக்கு 16 மற்றும் 16 பிளஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் வந்து கூட கொஞ்சம் அடிஷனல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ப்ராசஸர் பொறுத்தவரை ஐஃபோன் 16 மற்றும் 16 பிளஸ்ல ஒரு 6 கோர்ஸ்க்கான ஆப்பிளோட A18 சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர்ல 2 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் 4 பவர் எஃபிஷியன்சி கோர்ஸும் இருக்கு. 64 பிட் ஆர்கிடெக்சர்ல பில்ட் பண்ணிக்கிற இந்த ப்ராசஸர் 3 நானோமீட்டர் ப்ராசஸராக செஞ்சிருக்காங்க. மேலும் இதே சிப்செட்ல நமக்கு வந்து 5 கோர்க்கான ஒரு GPU கொடுக்குறாங்க. இது போல 16 கோர்ஸ்க்கான நியூரல் இன்ஜின் ப்ராசஸிங் கொடுக்குறாங்க. AI ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பண்றதுக்கு. இது மூலமா பல விதமான AI ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் வந்து ரன் பண்ண முடியும் சொல்றாங்க. அதாவது AI ஃபங்க்ஷனாலிட்டி ரன் பண்றதுக்கு இந்த தனியாக உள்ள நியூரல் கோர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து போன ஜென்ரேஷன் இந்த A16 பயணிக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 30% ஃபாஸ்டாக இருக்கும் சொல்றாங்க. அதுபோல் 30% கம்மியான பவரும் எடுக்கும் சொல்றாங்க. அதுவே போன ஜென்ரேஷன் GPU அதாவது கிராஃபிக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 40% ஃபாஸ்ட் ஆகும். 35% பழைய ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பவர் கம்மியாக எடுக்கும் சொல்றாங்க. குறிப்பாக பல விதமான தெர்மல் ஆப்டிமைசேஷனும் இருக்கு. அதனால ஃபோன் அவ்வளோ ஈஸியாக ஹீட் ஆகாது. பல விதமான AAA கேம்ஸ் அதாவது ரொம்ப ஹை கிராஃபிக் கேம்ஸ் இதில் ரன் பண்ண முடியும் சொல்றாங்க. குறிப்பாக ரெசிடென்ட் ஈவில் 7, பயோஹசார்ட், அசாசின்ஸ் கிரீட், மிரேஜ் அப்படிங்கிற மாதிரியா போன வருடம் ஐஃபோன் ப்ரோ மாடல்ஸாக ரன் பண்ண அந்த கேம்ஸ் வந்து
இப்போ நார்மல் ஐஃபோன் 16 மற்றும் 16 பிளஸ்லேயே ரன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் இந்த ஜிபியில் கொடுக்குறாங்க. அதனால் கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு ஐஃபோன் 16 மற்றும் 16 பிளஸில் நமக்கு வந்து CPU பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே ஐஃபோனோட 16 ப்ரோ மற்றும் 16 ப்ரோ மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் இன்னுமே பெட்டரான ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. அதாவது 6 கோர்ஸ்க்கான A8 ப்ரோ அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசருமே நமக்கு A18 மாதிரியே 2 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் 4 பவர் எஃபிஷியன்சி கோர்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 3 nm ப்ராசரில் செஞ்சிருக்காங்க. 64 பிட் ஆர்கிடெக்சரில் ரன் ஆகுது. ஆனால் GPU பொறுத்தவரை நமக்கு வந்து 6 கோர்ஸ் இருக்குது. A18 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் 5 கோர்ஸ் தான் இருந்துச்சு. இதில் 6 கோர் GPU கொடுக்குறாங்க. இது இப்போ 16 கோர்ஸ்க்கான NPUவும் இருக்குது, நியூரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது AI ஃபங்க்ஷனாலிட்டி ரன் பண்ணுறதுக்கு. மேலும் மல்டி த்ரெட்டிங் முந்தைய கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2x ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் சொல்கிறாங்க. போன ஜென்ரேஷன் ஐஃபோன் 15 ப்ரோவில் பயன்படுத்தப்பட்ட அந்த A17 ப்ரோ ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராசர் 15% அதை விட நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் அது மட்டும் இல்லாமல் 20% பவர் எஃபிஷியன்ட்டாக ரன் ஆகும் சொல்கிறாங்க. அது GPU பொறுத்தவரையும் 20% அதை விட ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் சொல்கிறாங்க. மற்றபடி எனர்ஜி பற்றி சொல்ல, அதனால் அதே மாதிரியான பவர் எஃபிஷியன்சி தான் இதுலையும் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ப்ரோ மாடல்ஸ் அதாவது A18 ப்ரோ வந்து கூட கொஞ்சம் பெட்டராக ரன் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ப்ராசஸிங் GPU மாதிரியான எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து நார்மல் 16 சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 16 ப்ரோ வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் டே டு டே ஆப்ரேஷன்ஸில் நமக்கு பெரிய அளவில் வித்தியாசம் இருக்க போகிறது. ரொம்ப மைனூட்டான டிஃபரன்ஸ் மட்டும் தான் இதில் நோட்டீஸ் பண்ணுவீங்க. மற்றபடி ஐஃபோன் எடுத்துக்கிட்டால் ரேமை பற்றி கம்பெனி அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க, ஸ்டோரேஜ் வெர்ஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதுபடி பார்க்கும்போது ஐஃபோன் 16 வந்து நமக்கு 128, 256 மற்றும் 512 GB அப்படிங்கிற 3 கன்ஃபிகரேஷன் வருது. அதே ஐஃபோன் 16 ப்ரோவோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 128, 256, 512 மற்றும் 1 TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கன்ஃபிகரேஷன் வருது. அதே ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 256, 512 மற்றும் 1 TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கன்ஃபிகரேஷன் தராங்க. இந்த 4 ஐஃபோனுமே iOS 18 அப்படிங்கிற லேட்டஸ்டான OSல தான் ரன் ஆகுது. இந்த iOS 18 பற்றின ஃபுல் ஃபீச்சர் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல் டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட கார்டு வந்து மேலே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் சிம்மும் இன்னொரு சிம்மும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் நமக்கு வந்து சேட்டலைட் மூலமாக மெசேஜ் அனுப்புகிற சேட்டலைட் மெசேஜிங் ஃபீச்சரும் இருக்குது. ஆனால் வந்து இந்தியாவில் அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்தியா கவர்மெண்ட் வந்து எப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஒர்க் ஆகும். குறிப்பாக US, கனடா மாதிரியான கண்ட்ரியில் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது போக பல விதமான கண்ட்ரீஸில் வந்து டிசம்பர் மாதம் வந்து லான்ச் ஆக போது சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அந்த லிஸ்ட் வந்து இல்லை. மற்றபடியாக ஐஃபோன் 16 ப்ரோ சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸில் IP68 ரேட்டிங் இருக்க காரணத்தினால தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மழை காலத்தில் போனை கொண்டு போனீங்கனாலும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு ஐஃபோன் 16 மற்றும் 16 பிளஸ் ரெண்டுலையுமே வந்து பேக் சைடில் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமரா கொடுக்குறாங்க. f1.6 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவில் நமக்கு செகண்ட் ஜென்ரேஷனுக்கான சென்சார் ஷிஃப்ட் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. அதாவது வீடியோஸ் வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உள்ள சென்சார் நமக்கு அதுக்கு இந்த ஷேக்கினஸ்க்கு ஏற்றாப்புல நவுண்டுகிடும். மேலும் இதே ஃபோனால் நமக்கு வந்து 2x டெலிஃபோட்டோ சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 100% ஃபோக்கஸ் பிக்சல் சப்போர்ட் இருக்கு. அதனால போனோட ஃபோக்கஸ் சூப்பராக இருக்கும். இது போக ஃபோட்டானிக் இன்ஜின், ட்ரூ டோன் ஃபிளாஷ், HDR வீடியோ ரெக்கார்டிங், டால்பி விஷன் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. 4K வீடியோ வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரை கேப்சர் பண்ண முடியும். இது போக ஸ்லோ மோஷன் வீடியோ கேப்சர் பண்ணலாம். ஃபுல் HD+ ரெசல்யூஷன்ல 240 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் நீங்க கேப்சர் பண்ணலாம். இது போக சினிமேட்டிக் மோடும் கொடுக்குறாங்க. அதுல இருந்து 4K வீடியோ வந்து 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ண முடியும். மேலும் இரண்டாவதாக 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆட்டோ ஃபோக்கஸ் செகண்டரி கேமரா வருது. அது மட்டும் இல்லாமல் மேக்ரோ போட்டோகிராஃபி சப்போர்ட்டும் இருக்கு. இந்த அல்ட்ரா வைட் கேமராவால மேக்ரோ போட்டோஸும் எடுக்கலாம். இது போக ஆப்பிளோட விஷன் ப்ரோக்காக நீங்க வந்து ஸ்பேஷியல் போட்டோஸும் எடுக்கலாம். அது ஒரு 3D போட்டோ மாதிரியாக நீங்க வந்து எடுத்து ஆப்பிள் விஷன் ப்ரோல பார்த்துக்கலாம். மேலும் நாய்ஸியான என்விரான்மெண்ட்ல நீங்க வீடியோஸ் எடுத்தீங்கன்னா கூட அந்த ஆடியோ வந்து தெளிவாக காட்டுற மாதிரியாக அந்த எந்த விதமான நாய்ஸும் இல்லாம கிளியரான ஒரு ஆடியோ வந்து நமக்கு வீடியோ எடுக்கும்போது கிடைக்கும். Hey, I'm getting that classic San Francisco breeze. Sorry if it's loud. I'm having a great trip. I miss you guys. I'll see you when I get back. இது இப்போ ஃபோட்டோஸ் ஆப்பில் பல விதமான கஸ்டமைசேஷன் கொடுக்குறாங்க. குறிப்பாக எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நீங்கள் அதை அழிச்சிக்கலாம். அது போக ஐஃபோனோட 16 மற்றும் 16 பிளஸில் கேமரா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு புது பட்டனும் கொடுக்குறாங்க. இந்த பட்டனை பற்றி நம்ம ப்ரோ கேமரா பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஐஃபோன் 16 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொதல் கேமரா 14 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். ஆனால் இந்த கேமரா f1.78 ஆப்பர்ச்சரில் வருது. அதாவது நார்மல் 16ல பார்த்த அந்த கேமரா கிடையாது. அதோட பெட்டரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இதே கேமரா நமக்கு வந்து ப்ரோ ரா மற்றும் HEIF ஃபார்மேட்ஸ்லையும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். இதே கேமரா நமக்கு வந்து செகண்ட் ஜெனரேஷனுக்கான சென்சார் ஷிஃப்ட் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வீடியோஸ் வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும். 2x டெலிஃபோட்டோ சப்போர்ட் இருக்கு. 100x போட்டோ பிக்சல்ஸ், ஃபோட்டானிக் இன்ஜின், ட்ரூ டோன் ஃபிளாஷ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக 14 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இதே கேமராவில் நமக்கு வந்து மேக்ரோ போட்டோஸும் எடுக்கலாம். மூணாவதாக 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.8 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவுக்கு நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும். மேலும் இதே கேமரா நமக்கு வந்து 5x வரையும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 2x ஆப்டிகல் ஜூம் அவுட்டும் 10x ஆப்டிகல் ஜூம் ரேஞ்சும் 25x வரையும் டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனில் நமக்கு 4Kல
டால்பி விஷன் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. அதில் 120 ஃப்ரேம் per second வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். நமக்கு நார்மலான 16 மற்றும் 16 ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டால்பி விஷன் வீடியோ 60 ஃப்ரேம் per second தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் 120 ஃப்ரேம் per second வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். அதன் மூலமாக நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோஸும் கேப்சர் பண்ணலாம் டால்பி விஷனில். இது போல் சினிமேட்டிக் மோடும் இருக்கு. அதில் 4K வீடியோ வந்து 30 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ணலாம். ஸ்பேஷியல் வீடியோக்கும் சப்போர்ட் இருக்கு. அது ஃபுல் HD வீடியோஸ் 30 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ண முடியும். இந்த கேமரா நமக்கு வந்து சினிமேட்டிக் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்த வீடியோஸை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது அதோட ஃப்ரேம் per second வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட முடியும். இது இப்போ சினிமேட்டிக் வீடியோஸ் எடுக்கீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து இருக்கிற ஆடியோ 4 விதமான ஈக்குவலைசர் மாதிரியான ஒரு மோட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது வீடியோஸ் எடுக்கும் போது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக கேட்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம். iPhone 16 மற்றும் 16 ப்ளஸில் பார்த்த மாதிரி இந்த ஃபோன்லையும் கேமரா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு புது பட்டன் கொடுக்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து கேமரா ஷட்டர் பட்டன் மாதிரியாக ஒரு பட்டன் வந்து கொடுக்குறாங்க. இந்த பட்டன் மூலமாக பல விதமான கேமரா கண்ட்ரோல்ஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த பட்டன் ஒரு டைம் டேப் பண்ணீங்கன்னா கேமரா ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும். அதே வந்து கிளிக் பண்ணி நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோஸ் எடுக்கும். இது போல் பல விதமான டச் கெஸ்டர்ஸும் கொடுக்குறாங்க. பல விதமான கேமராஸில் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. குறிப்பாக இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து லைட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குங்கிற ப்ரிவியூ பார்க்கலாம். இது போல் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜூம் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது ஜூமிங் கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணும்போது அதுக்கு தப்பலாம் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். லைட்டாக டபுள் டேப் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது அதை வச்சு பல விதமான வேற மற்ற கண்ட்ரோல்ஸும் பார்க்கலாம். அந்த கண்ட்ரோல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஸ்வைப் பண்ணிங்கனாலே போதும். அந்த பட்டனில் ஆட்டோமேட்டிக்காக பல விதமான கண்ட்ரோல்ஸை நீங்கள் டேரெக்டாக இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் மூலமாக ஆப்ரேட் பண்ண முடியும். இது போய் இதே கேமரா கண்ட்ரோல் பட்டன் மூலமாக நீங்கள் அந்த கேமராஸையும் நீங்கள் மாற்றி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதாவது நார்மல் ஒயிட் கேமராலேருந்து அல்ட்ரா ஒயிடுக்கு, அது போக டெலிஃபோட்டோ கேமராவுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து ஹாஃப் ப்ரெஸ்ஸில் வந்து ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. அது போக நீங்கள் எடுக்கிற வீடியோஸில் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனும் வந்து ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. இந்த பட்டன் மூலமாக நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட முடியும். மேலும் இந்த மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பட்டனில் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஆனால் பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து டிசம்பர் மாதம் இந்த வருடத்து எண்ட்லக்குள்ள வரும் சொல்றாங்க. இதுமே பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த கேமரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் மேலும் பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போறதா சொல்றாங்க இந்த கேமரா பட்டன்ல. குறிப்பா சொன்னீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் பாக்கீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோன்னா இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டனை டேப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன, அது போக என்ன டைமிங்ல வருது, என்ன மாதிரி ஃபுட் கொடுக்குறாங்க, எவ்வளோ ரேட்டிங், ரிசர்வேஷன் மெனு, பல விதமான விஷயங்கள் ஓப்பன் ஆயிரும் ஒரே கிளிக்ல. அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல ஃப்ளையரும் பாக்கீங்கன்னா அந்த ஃப்ளையரை வந்து பார்த்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து நீங்க கேலண்டர்ல சேவ் பண்ற மாதிரி ஃபீச்சர் கொடுக்காங்க. இது போக ஒரு டாக் வருது, அந்த டாக் வந்து என்ன பிரீட், அதாவது என்ன ரகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போக பல விதமான இமேஜஸ் பார்த்து ப்ராடக்ட்ஸை வந்து டேரெக்டாக கூகுளோட இமேஜ் சர்ச் மூலமாக எங்கே வந்து வாங்கணுங்கிறத சர்ச் பண்ணிக்கலாம். ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது டவுட் வந்துச்சுன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக கொஸ்டின் கேட்கும்போது சாட் ஜிபிடி மூலமாக அதுக்கான ஆன்சரை தேட முடியும். இதுமாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த வருடம் எண்டுக்குள்ளாக அப்டேட் பண்ணப்படும் சொல்கிறாங்க. இது மாதிரி கேமரா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஐஃபோனோட 16 மற்றும் 16 ப்ரோல ரெண்டுலேயுமே காமனான செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. ஒரு 12 மெகாபிக்சலுக்கான ட்ரூ டெப்த்துக்கான கேமரா ஃப்ரண்ட் சைடில் கொடுக்குறாங்க. f1.9 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ பிக்சல் சப்போர்ட், ரெட்டினா ஃபிளாஷ், HDR வீடியோ ரெக்கார்டிங், டால்பி விஷன் கேப்சரிங் மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். அதாவது ஃப்ரண்ட் சைட் கேமராலே 4K வீடியோ நமக்கு 60 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ண முடியும். இது போ ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்ல ஸ்லோ மோஷன் வீடியோஸ் 120 ஃப்ரேம் per second ஃப்ரண்ட் கேமராலே கேப்சர் பண்ணலாம். மற்றபடி ரெண்டாவதாக ட்ரூ டெப்த் கேமரா கொடுக்குறாங்க. ஃபேஷியல் ரெகக்னிஷனுக்காக, அதாவது ஃபேஸ் ஐடிக்காக கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மேலும் பல விதமான கேமரா கண்ட்ரோல்ஸும் இருக்கு. அது மூலமாக எக்ஸ்போஷர் மாற்றலாம், டெப்த் மாற்ற முடியும், கேமராஸ் மாற்றலாம், ஜூம், ஸ்டைல், கலர் டோன் மாதிரி பல விதமான விஷயங்கள் மாற்ற முடியும் சொல்றாங்க. சூப்பரான கேமராஸ் வந்து ஐபோனோட 16 மற்றும் ப்ரோ சீரிஸ்ல வந்து வருது. மற்றபடி ஃபோனோட வெயிட் எப்படி பார்க்கும்போது ஐபோன் 16 எடுத்துக்கிட்டீங்கன்னா 170 கிராமும், ஐபோனோட 16 பிளஸ் மற்றும் 16 ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 199 கிராமும், அதே ஐபோனோட 16 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 227 கிராம் வெயிட் வருது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 ஃபோனுமே காமனான நெட்வொர்க் தான் கொடுக்குறாங்க. அதாவது 5G சப்போர்ட் கொடுக்குறாங்க, sub-6 கொடுக்குறாங்க. இது போ 4x4 MAMO சப்போர்ட், ஜிகாபைட்ல டவுன்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து LTE மோடம் சப்போர்ட், Wi-Fi 7, Bluetooth 5.3 செகண்ட் ஜெனரேஷனுக்கான UWB சப்போர்ட், NFC, GPS மாதிரி பல விதமான விஷயங்கள் நெட்வொர்க்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த 4 ஃபோன்லயே நமக்கு வந்து லித்தியம் அயனான பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனா எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வழக்கம் போல ஐபோன் சொல்ல. ஆனா எவ்வளவு நேரம் வந்து இதோட பேட்டரி யூசேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஐபோன் 16 எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 22 மணி நேரம் தொடர்ந்து வீடியோ பிளேபேக் பண்ண முடியும் சொல்றாங்க. ஐபோன் 16 பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 27 மணி நேரம் வீடியோ பிளே பண்ணலாம் சொல்றாங்க. அதே ஐபோன் 16 ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 29 மணி நேரம் வீடியோ பிளேபேக்கும், அதே
ப்ரோ மேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 33 மணி நேரம் வீடியோ பிளேபேக் தொடர்ந்து பண்ண முடியும் சொல்றாங்க. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனுமே 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 30 வாட் அடாப்டர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது இது போய் இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலயும் மேக் சேஃப்கான சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது பேக் சைடில் நமக்கு வந்து பவர் பேங்க் மாதிரியாக அந்த பேட்டரிஸ் வந்து மாட்டி வைக்க முடியும். மேலும் இந்த ஐபோனோட 16 சீரிஸ்ல வந்து ரெக்கார்டர் ஆப்ல ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து வாய்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நமக்கு வந்து ரெக்கார்டர் ஆப்ல இனிமே வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு மியூசிக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு ஆடியோ வந்து பிளே பேக் பண்ணி அதுக்கு மேல நீங்க பேசலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க, அது கரெக்டான ட்ராக்கோட பாடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்ல நீங்க ட்ராக்கை மட்டும் ப்ளே பண்ண விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ராக் ப்ளே ஆகிட்டு இருக்கும் போதே நீங்க அதுக்கு மேலே பாடலாம். ஆனா அந்த ட்ராக் ரெக்கார்ட் ஆகாது, அதுக்கு பதிலாக நீங்க பாடினது மட்டும் ரெக்கார்ட் ஆகும். இதே மாதிரியாக ஃபீச்சர் ஒன்று கொடுக்குறாங்க. இது போல அந்த ஐபோன் 16 சீரிஸ்ல ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு. இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸால் லாங்குவேஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இமேஜ் கிரியேட் பண்ண முடியும், பல விதமான ஆக்ஷன்ஸும் பண்ண முடியும். குறிப்பா வந்து பல விதமான ஜெனரேட்டிவ் மாடல்ஸ், அதாவது பல விதமான ஏ ஃபங்க்ஷனாலிட்டியும் பண்ண முடியும். இது போல பல விதமான ரைட்டிங் டூல்ஸும் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல வருது. குறிப்பா நம்ம எழுதின இந்த மெசேஜோ இல்லைன்னா இமெயிலோ வந்து கரெக்ட் பண்ற மாதிரியாக ரீரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க. அதை ரீஃப்ரெஷ் பண்ணி தரும். ப்ரூஃப் ரீட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அது மூலமாக நம்ம எழுதின டைப் பண்ண எழுத்துக்கள் ஏதாவது மிஸ்டேக் இருக்காங்கிறத பார்த்துக்கலாம். பல விதமான எமோஜிஸ் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்றாப்புல கிரியேட் பண்ண முடியும். அது போக நமக்கு வந்து இமேஜ் பிளே கிரவுண்ட் அப்படிங்கிற ஃபீச்சர்ல வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே போட்டோஸ் ஆப்லையும் பல விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. குறிப்பா போட்டோஸ் ஆப் வந்து ஒருத்தவங்களோட பேரை சொல்லி அவங்களோட என்ன ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க சொன்னிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை தேடி தரும். அது போக வந்து யாராவது ஒருத்தங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா அவங்களோட பேரை சொல்லி அவங்க வந்து இந்த டான்ஸ் ஆடினாங்கன்னு சொன்னா வீடியோஸே சர்ச் பண்ணி தரும். ஸ்டோரி லைன் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அதனால ஆல்பம்ஸ் மாதிரி பல விதமான உங்களோட ஸ்டோரிஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் மற்றும் மெசேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கமாக மெசேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மெசேஜும் ஃபர்ஸ்ட் உள்ள 2 லெட்டர் மட்டும் தான் தெரியும். இனிமேல் அப்படி தெரியாது. அதுக்கு பதிலாக வந்து நமக்கு முக்கியமான தகவல் எல்லாத்தையும் வந்து எல்லா மெசேஜோ சம்மரி வந்து நமக்கு வந்து கீழே காட்டுற மாதிரி இருக்கும். அது மூலமாக மெசேஜில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கலாம். மெசேஜஸ் மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்லையுமே இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நோட்டிஃபிகேஷன்ஸ்லையும் என்னென்ன விஷயங்கள் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. முக்கியமான நோட்டிஃபிகேஷன் முதல்ல டாப்பில் காட்டும். இது போக ஆப்பிள் உள்ள இந்த சிரியை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பாக சொன்னால் கேட்டிங்கன்னா நம்ம வந்து பேசும்போது தக்கி பேசினா கூட அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக என்ன கொஸ்டின் கேட்கீங்களோ அதுக்கான பதில் நமக்கு சொல்லி தரும். Hey Siri, who is the architect behind the museum of... Wait, no, not the museum. The Palace of Fine Arts. Bernard Maybeck designed the Palace of Fine Arts. அவன் ஐஃபோனில் என்ன செய்யணும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியலனா கூட நீங்கள் வந்து அது கேட்கலாம். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் பதில் சொல்லி தரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிரியில் வந்து நீங்கள் டைப் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது இப்போ பல விதமான ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு சொல்லி தரும். அதை ரிமைண்டும் பண்ணி தரும். நீங்கள் ஏதாவது விஷயங்கள் மறந்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி தரும். ஸ்க்ரீன் அவேர்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. அது மூலமாக ஸ்க்ரீனில் என்ன நடக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து வாசிச்சு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லி தரும். குறிப்பாக வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆல்பம் கேட்டியான்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ளே இட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆல்பமோட பாட்டே வந்து எடுத்து வந்துடும். மெசேஜில் இருந்தே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பாட்டு அப்படிங்கிறத எடுத்து உங்களுக்கு மியூசிக்காக ப்ளே பண்ணும். இதே மாதிரி மெசேஜில் உள்ள பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தரும். இப்போதைக்கு வந்து யூஎஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் சப்போர்ட் இருக்கு. கூடிய வரையில் பல விதமான மற்ற ஆக்சென்ட்டும் வந்து சப்போர்ட் ஆகும். ஆனால் இந்தியன் இங்கிலீஷ்க்கான சப்போர்ட்டை பற்றி சொல்லலை. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ஐஃபோன் 16 128GB வெர்ஷன் வந்து 79,900க்கும் 256GB வாங்கினீங்கன்னா 89,900க்கும் 512GB வாங்கினீங்கன்னா 1,09,900 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. அதே ஐஃபோன் 16 ப்ளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 120GB வேரியன்ட் 89,900க்கும் 256GB வேரியன்ட் 99,900 அப்படிங்கிற விலையிலும் 512GB வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 1,19,900 அப்படிங்கிற விலையிலும் கிடைக்குது. அதே ஐஃபோனோட 16 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 120GB வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 1,19,900 அப்படிங்கிற விலையிலும் 256GB வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 1,29,900 அப்படிங்கிற விலையிலும் அதே 512GB வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 1,49,900 அப்படிங்கிற விலையிலும் வருது. இது இப்போ 1TB வெர்ஷனும் இருக்குது. அது வந்து 1,69,900 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. அதே ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 256GB வெர்ஷன் வந்து 1,44,900 அப்படிங்கிற விலையிலும் 512GB வெர்ஷன் வந்து 1,64,900 அப்படிங்கிற விலையிலும் அதே 1TB வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 1,84,900 அப்படிங்கிற விலையிலும் வருது. இந்த ஐஃபோன் சீரிஸோட ப்ரீ ஆர்டர் வந்து செப்டம்பர் 13 நடக்க இருக்கு. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டேரெக்டாக செப்டம்பர் 20 வாங்க முடியும். ஸோ எவ்வளோக்களோ முடியுமோ அவ்வளோக்களோ ஐஃபோனோட 16 சீரிஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ மூலம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஐஃபோனோட 16 சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.